காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி பதிவுகள் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்டத்திற்கான 2ஆம் கட்ட அமர்வுகள் முழங்காவில் மத்திய கல்லூரியில் இன்று இடம்பெற்றன. இன்றைய தினம் சாட்சியம் வழங்குவதற்காக 50 பேருக்கு அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பகிரங்க விசாரணைகளில் 40 பேர் இன்று சாட்சியம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டார். இது தவிர மேலும் 20 பேர் ஆணைக்குழுவிற்கு புதிதாக முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். எப்படி காணாம போனவர்? 12 மணிக்கு படுத்திருக்கையில கொண்டு போயிருக்காங்க. யார் கொண்டு போனது கேட்டாங்க. நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், கண்டிக்கு போயிட்டேங்க. நான் போயிட்டேன் கல்யாண வீட்டுக்கு. அப்ப மகள் மருமகனும் தான் இருந்தாங்க வீட்டுல. அப்ப உங்களோட மகள் சொன்னவா ராணுவம் அல்லது வேற ஆட்கள் பிடிச்சு கொண்டு போன மகள் சொன்னவா? சொன்னாங்க. இது சிங்களத்துலதான் கதைச்சாங்களாம். வீட்டுக்கு 10 பேருங்க, வெளியே 8 பேர் இருந்தாங்களாம். வீட்டுல 10 பேருங்க, வீட்டுக்கு 10 பேர். 10 பேருங்க, 8 பேருங்க. அது பிற்பாடு மக கத்துற நேரம் சுடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது பிறகு பவுல்ல ஏத்தி கொண்டு போனாங்கன்னு பவுல்ல ஏத்தி கொண்டு போனாங்க. பவுல் இந்த ஆமிக்காரங்க பவுல்ல ஏத்தி கொண்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டேன். பெரிய ஆமிக்காரங்க கொண்டு போனாங்க. ஆமி வெஹிக்கிள் பவல் 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 அந்த இடத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டு இருந்தது. உங்களோட மருமகனுக்கு ஏதாவது தொடர்புகள் உறவுகள் கொண்டு இருந்ததா? ஒன்றும் இல்லை, நத்திங். அப்ப உங்களோட மருமகனை பற்றி அதுக்கு பிறகு எந்த விதமான தகவலும் உங்களுக்கு கிடைக்க இல்லையா? நோ இன்ஃபர்மேஷன். காணா போன மற்றத மகன், அது மகன், மை சன். எத்தனை வயசு மகானா போய்க்க? 13 வயது. பள்ளிக்கூடம் போய்க்கணும். எங்க போய்க்கணும்? அவர் தலைமுடி வெட்ட 3 பேரு போன இடத்துல இவரை கடத்திட்டு போனாங்க. எப்படி அவர் காணாம போனார்? கடல்ல வந்து வந்தது. கடல்ல வந்து வந்தது 70 இருக்கு, 20 இருக்குங்க. கடல் இருக்கு, கடல் இருக்கு. அந்த கடல்ல போட்டுல வந்து வந்தது. என்ன நடந்ததாமா? எங்களுக்கு என்ன நடந்ததுல சத்தம் கேட்டது, வெடி சத்தம் கேட்டது. கடல் படை சுத்தி உழைத்து அது எப்படிச்சு அந்த போட் கடல் படை முகாம்ல இருந்தது. எடுத்தவங்க அதுல 3 பொடி பொம்பளை அந்த பொடியும் அடைஞ்சது. உங்களுக்கு உங்களோட மகன் காணாம போன எப்படி தகவல் கிடைச்சது? ஊர்ல இருந்து போட்டு கொண்டு நச்சாக தேடி போனவங்க. கடையில எல்லாம் தேடி காரணர் முகாமில அந்த சாந்தா போட்டு வச்சிருக்கன்னு சொல்லியும் 3 பொடி கடலுக்குள்ள இறங்கி அதை எடுத்து அடக்கம் செய்துட்டு 3 பொம்பளை வந்த போது அடக்கம் செய்துட்டு இதை பற்றியே தகவல் ஒன்று இல்லை. அவங்க உங்களோட மகன் உடல் கிடைக்குதா? இல்லை இல்லை. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு எதிர்வரும் 30ஆம் தேதி வரை கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அமர்வுகளை நடத்த உள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகள் ஏற்கனவே நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. காணாமற் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு இதுவரை 20,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது.